الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار بعد. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். புனிதமிக்க ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாமெல்லாம் அல்லாஹுடைய ஆலயத்தில் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் முஸ்லிம் உம்மத்தின் இன்றைய நிலை சம்பந்தமாக ஒரு சில விடயங்களை உங்களுக்கு மத்தியிலே பதிவு செய்யலாம்னு நினைக்கிறேன். பொதுவாக உலகத்தில் பிறக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் பார்ப்பதற்கு மனிதர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு கிடைக்கும் கொள்கையின் அடிப்படையில் தான் அவர்கள் வாழுகிறார்கள். ஒரு மனிதன் முஸ்லிமாக வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஹிதாயத்தை கொடுத்தால் அவனுடைய சிந்தனையில் அவனுடைய நினைப்பில் நிறைய மாற்றங்கள் ஏற்படணும். பேரளவில் ஒருவர் முஸ்லிமாக வாழுவதும் செயல் ரீதியாக ஒருவர் முஸ்லிமாக வாழ்வது என்பது ரெண்டு விடயங்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவனுடைய தூதர் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆன்ல சொல்றான், ஆராபுகள் கிராமவாசிகள் அல்லாஹ்வுடைய தூதரிடம் வந்து பேசுகிறார்கள். என்ன சொன்னார்களாம் அல்லாஹ்வுடைய தூதரிடம்? ஆராபிகள் கிராமவாசிகள் வந்து ஆமன்னா காலத்தில் ஆனாபு ஆமன்னா நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்று அவர்கள் சொன்னாங்க. சொன்ன உடனே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொல்றான், அவர்கள் ஈமான் கொள்ளவில்லை, வலாக்கின் குலு அஸ்லம்னா அவர்கள் கட்டுப்பட்டதாக சொல்லணும். ஈமான் கொள்வது என்பது வேற, கட்டுப்படுவது என்பது வேற. யாரு ஈமான் கொள்கிறாரோ அவர் மூமின், யாரு கட்டுப்படுகிறாரோ அவர் முஸ்லிம். அஸ்லம்னா என்ற அஸ்லம மன்ஹு அஸ்லம வஹுவ முஸ்லிம், யாரு கட்டுப்படுகிறாரோ அவர் முஸ்லிம். அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு தொழ வேண்டும் என்று நினைக்கிறார், ஆனால் அவருக்கு அல்லாஹ் எங்க இருக்கிறான்னு தெரியல. அவர் நம்பினதாக சொன்னால் ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிர் வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா, இந்த அத்தனை ஆய்வு பண்ணி இதெல்லாம் படித்து விவரம் அறிஞ்சு அவர் நம்பினால் தான் அவர் நம்பிக்கையாளர். ஒருவர் வருகிறார், அல்லாஹ்வை நம்பினேன்னு சொல்றார், அல்லாஹ் எங்கன்னு அவருக்கு தெரியல, அல்லாஹ்வை நம்பினன்றார், ஆனால் அவர் தொழுகிறார், அவர் நோன்பு பிடிக்கிறார், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பிரிக்கிறார். இவர் வேற அவர் வேற. நம்பினவருக்கு பேர் மோமின், நம்பாமல் கட்டுப்பட்டால் அவர் முஸ்லிம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா திருக்குர்ஆனில் நமக்கு சொல்லி தருகிறார். அந்த வகையில அல்லாஹ்வுடைய வேதத்தை படிக்கிற நேரத்தில் இந்த கொள்கையின் அடிப்படையில் நாம் வார்த்தெடுக்கப்பட்டவர்களாக இருந்தால் நாம் மூமின்களா முஸ்லிம்களா, மூமின்களா முனாஃபிக்களா, இதை அவசரமாக நாம் பரிசோதனை செய்யணும். எங்கள்ல ஒரு ஆளுக்கு ஒரு நோய்வாய்ப்பட்டுட்டான்னு வைங்க, அவர் வீட்டிலே வைக்க மாட்டோம், அவரை வைத்தியசாலை கொண்டு போய் பரிசோதனைகளை பார்த்து என்ன பண்ணுவோம், அவர் நோயாளியா என்ன நோய் இருக்கிறார், எதில் பீடிக்கப்பட்டிருக்கிறார் என்பதை அவசரமாக தேடுவோம். அந்த வகையில ரசூலுல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலில் உள்ள சஹாபாக்கள் எல்லாம் ஒரு நோய்க்கு பயந்தார்கள், துடித்து போனார்கள்.
ஒவ்வொரு நாளும் கேட்டார்கள், நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை என்றைக்காவது ஒரு நாளாவது நானும் நீங்களும் விசாரித்திருப்போமா என்பதை சிந்திப்பதற்காக வேண்டி சொல்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதருடைய பள்ளிவாசலில் மஸ்ஜிது நபவியில் ரசூலுல்லாவை நேரடியாக சந்தித்தவர்கள் எதில் பயந்தார்கள் தெரியுமா? யார் ரசூலல்லாஹ், நான் ஒரு முனாஃபிக்கா இல்லையா யார் ரசூலல்லாஹ், நான் ஒரு நயவஞ்சகரா இல்லையா யார் ரசூலல்லாஹ், என்றைக்காவது எங்களில் எத்தனை பேர் ஒரு இரவில் இருந்து அலட்டிக் கொண்டிருப்போம், நான் ஒரு முனாஃபிக்கா இல்லையா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நயவஞ்சகரா ஏனென்றால் முஸ்லிம் முனாஃபிக் அந்த ரெண்டு பேரையும் பார்ப்பது ஒரே மாதிரி இருக்கு. தாடி வைத்திருப்பாங்க, நோம்பு பிடிப்பாங்க, முன்ஷாப்ல இருப்பாங்க, தொழுவாங்க, எல்லாம் செய்வார்கள். எப்படி முனாஃபிக் ஆகிறார்? ரெட்டை வேடை எப்படி போடுறாரு? அவர் ஒரு இடத்துல ஒரு மாதிரி, இன்னொரு இடத்துல இன்னொரு மாதிரி நடப்பாரு. மக்களுக்கு மத்தியில் ஒரு மாதிரி, இரவில் தனித்தால் இன்னொரு மாதிரி, தனிமை அவரை வழிகெடுத்து விடும். அதனால முனாஃபிக்கள் என்றால் அந்த மக்கள் பயப்பட்டார்கள். காஃபிர தெளிவா கண்டுபிடிச்சிடலாம், அவன் ஓப்பனா டிக்ளைன் பண்ணிடுவான், நான் காஃபிர் என்பவன் சொல்லிடுவான். அதனால காஃபிரை கண்டுபிடிக்கலாம், முனாஃபிக்கை கண்டுபிடிக்க முடியாது. எந்த அளவுக்கு என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பள்ளிவாசலை கட்டுறாங்க தொழுவதற்காக வேண்டி. சூரத்து தௌபாவை பிரட்டுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் பள்ளிவாசலுக்கு இமாம் ஜமாத்துக்கு அழைக்கப்படுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அழைப்புக்கு என்ன பதில் கொடுத்தாங்க? உடைத்து தரமட்டமாக்குங்கள் என்றார்கள். அல்லாஹ்வுடைய வேதத்தின் அடிப்படையில் வகை இறங்கியது, நபி அந்த பள்ளியில் தொழக்கூடாது, உடைத்து தரமட்டமாக்கி விடுங்கள் நபி என்கிறான் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பள்ளி வாசல் கெட்டி ரசூலுல்லாவை அனுப்பிக்கிற அளவுக்கு முனாஃபிக்கள் இருந்தார். இப்ப யோசிச்சு பாருங்க, மதீனாவிலே முனாஃபிக் இருந்தால் காத்தாங்குடிகளே இருக்க மாட்டார்களா? மதீனாவிலே முனாஃபிக் இருந்தால் கொழும்பில் இருக்க மாட்டார்களா? மதீனாவிலே ரசூலுல்லாவுடைய காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதருடைய பள்ளியிலே முனாஃபிக் இருந்தால் ஏன் இலங்கையில் இருக்க மாட்டார்கள்? அப்படி என்றால் நிஃபாக் என்பது, நயவஞ்சகம் என்பது ஒரு மூமினுக்குள் நுழைந்து சில வேளையுடைய ஈமானை இல்லாமல் ஆக்கிரும். ஒரு டேங்க் இருக்கிறது, அந்த டேங்க்ல ஒரு ஓட்டை இருக்கிறது வைங்க, தண்ணியை நிறைச்சிட்டே போவீங்க, அந்த ஒரு ஓட்டை அந்த தண்ணியை இல்லாமலே ஆக்கிரும். உங்களிடம் இருக்கக்கூடிய, என்னிடம் இருக்கக்கூடிய ஈமானை அந்த நிஃபாக் என்ற அந்த ஓட்டை இல்லாமலே ஆக்கிவிடும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அப்படியாக இருந்தால் நான் ஒரு முனாஃபிக்கா இல்லையா என்பதை எப்படி தெரிந்து கொள்வது? சஹாபாக்கள் அதனாலதான் அதாவது பதறினார்கள். ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு வரலாறு உங்களுக்கு தெரியும். வீட்டில இருந்து திரும்பி வர்ற காலையில நாஃபக் ஹந்தலாங்கிறார். ஹந்தலா முனாஃபிக் ஆயிட்டார். லுஹாவுடைய நேரம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு கையை பிடிக்கிறார். பாதையில் இருந்து கொண்டு ஹந்தலா என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டார். ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய சபையில் இருந்தால் சுவர்க்கம் நரகம் என்று சொல்லப்படுகிற நேரம் அந்த மாதிரி இருக்கிறோம். ஆனால் நாங்க போய் வீட்டுக்கு போய் புள்ள பொண்டாட்டின்னு இருக்கிற நேரம் அந்த மாதிரி இல்லையப்பா. அது என்ன ஆகுது? குறைந்து போகுது. அதனால நடிக்கிறேனா இல்லையா? ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளியில ஒரு மாதிரி, வீட்டுல ஒரு மாதிரி நடிக்கிறேனா இல்லையா? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த உம்மத்தின் மிக சிறப்பானவர், ரசூலுல்லாஹ் சிலாகித்து சொன்னவர். அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கையை பிடித்துக் கொண்டே சொல்கிறார், ஹந்தலா எனக்கும் அப்படி என்கிறார். சுப்ஹானல்லாஹ். ரெண்டு பேரும் போறார்கள் ரசூலுல்லாஹ் பள்ளியிலே. அல்லாஹ்வுடைய தூதர் பேசிக் கொண்டிருக்கிறாங்க சஹாபாக்களோடு. பள்ளியுடைய கதவுகளை வந்து நின்று கொண்டு ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கத்த ஆரம்பித்து விட்டார். நாஃபக் ஹந்தலா உணர்வு, ஹந்தலா முனாஃபிக்காகி விட்டார். யார் ரசூலல்லாஹ், உங்கள் ஹந்தலா முனாஃபிக்காகி விட்டார். எப்படி உணர்வு என்று பாருங்க. முஃமின்களாக இருந்து கொண்டு முனாஃபிக்கான் அஞ்சிய சமுதாயம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. பெருமானார் பக்கத்துக்கு கூப்பிட்டு விட்டு என்ன என்று கேட்டார்கள். அவர் முழு விவரம் சொல்ல, ஹந்தலா அல் ஈமானு யஸீது வ யன்குஸ் என்றாங்க ரசூலுல்லாஹ். ஈமான் கூடும், ஈமான் குறையும் என்றார்கள். யாராவது சொன்னா ஈமான் ஒரே மாதிரி இருக்கு, அது சுத்த போய் ஹார்ட் பீட் ஆகுது. ஹார்ட் பீட் எப்படி ஆகும்? இப்படி மேல போய் கீழே போய் இப்படித்தான் ஆகும். அதுக்கு பார்த்திருப்பீங்க நீங்க, இசிஜி ரிப்போர்ட் எடுத்தீங்கன்னா பாப்பீங்க. அத மாதிரி ஈமான் கூடும் குறையும். இந்த சமுதாயத்தில் ஒரு சிலர் இருக்கிறாங்க, நாங்க ஈமானில் முதிர்ச்சி அடைந்தவர்கள், ஈமான் குறையவே குறையாது என்றார்கள். சுத்தமான பொய். எவ்வளவு கிதாபுகளை படித்தாலும், அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதினாலும், இன்றைக்கு ஒரு ஈமான், நாளைக்கு இன்னொரு ஈமான். ஷைத்தானை சேர்த்து அல்லாஹ் படைத்திருக்கிறானே. யாரும் மாசூமுகள், பாதுகாக்கப்பட்டவர்கள் யாரும் இல்லை. பேசுற நான், கேட்கிற நீங்கள்
ஆதம் நபியே வந்து கொண்டு அந்த ஆதம் நபியே இருக்கிற நேரத்துல ஷைத்தான் வந்து வஸ்வாசம் உண்டாக்கி வழிக்கெடுக்க முடியுமாக இருந்தா நானும் நீங்களும் எப்படி குல்லுபணி ஆதம ஹத்தா ஆதமுடைய எல்லா மக்களும் தப்பு செய்வார்கள். இவரை தவிர அவரை தவிர அவரை தவிர இல்லை, எல்லாரும் தப்பு பண்ணுவார்கள். ஒரு மனிதரை நீங்கள் காட்ட முடியாது இவர் தப்பு பண்ண மாட்டார்கள். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? நல்லவர்கள் சிறந்தவர்கள் யாரு தெரியுமா? தப்பு பண்றவர்கள் தான் சிறந்தவர்கள் சொல்லலாம், தப்பே பண்ணாதவர் அப்படி காட்ட இயலாது. தப்பு பண்றவர்கள் யாரு சிறந்தவர் தெரியுமா? அல்லாஹ்வின் பக்கம் திரும்புறாரே தௌபாவோடு அவர் சிறந்தவர். இஸ்லாம் என்ன கண்ணோட்டத்தில் பேசுது? தப்பே பண்ணாதவன் சிறந்தவர். அது வேற வேற மதத்துல தப்ப நினைச்சே பார்க்க மாட்டார். அது பிளாக்காவா நெஞ்ச தோண்டி பார்க்க நினைக்கிறாரா இல்லையாண்டு நினைத்திருப்பார். ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுது? யார் தப்பை செய்துவிட்டு அல்லாஹ்வின் பால் திரும்புறாரோ அவர் தான் சிறந்தவர் என்று இஸ்லாம் சொல்லுது. தப்பு நடந்துரும் திரும்பி செய்ய மாட்டேன்னு முடிவெடுக்கிறாரே அல்லாஹ்வின் பக்கம் திரும்புறாரு, தாப திரும்பினான். அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவதுதான் தௌபா என்பது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் கவனமாக புரிந்து கொள்வதற்காக வேண்டி சொல்கிறேன். ஒரு முஸ்லிமை பொறுத்தளவில் நிஃபாக் நயவஞ்சகம் நுழைந்து விட்டதா இல்லையா என்ற சிந்தனை அவனுக்குள் அடிக்கடி வரும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை அமைதிப்படுத்தினார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எக்கச்சக்கமாக நிஃபாக்குடைய தன்மைகளை சொன்னார்கள். இன்றைக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உங்களுக்கு மத்தியிலே பதிவு செய்யலாம் நினைக்கிறேன். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஸஹீஹுல் முஸ்லிம்ல இந்த செய்தி பதிவாகுது. மல்லம் யக்து வலம் யஹதிஸ் நஃப்ஸஹு பில் கஸ்வி மாத்த அலா ஷுஅபத்தின் மினன் நிஃபாக். யார் ஜிஹாது செய்யவில்லையோ, மல்லம் யக்து யார் ஜிஹாது செய்யவில்லையோ, அவர் கண்ணு முன்னுக்கு ஜிஹாது களம் இருக்குது, அந்த நேரத்தில் யார் ஜிஹாது செய்யவில்லையோ, வலம் யஹதிஸ் நஃப்ஸஹு பில் கஸ்வி அவருக்கு எந்த ஜிஹாதுக்குரிய வாய்ப்பு இல்லை, ஷஹீத் ஆகுவதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை. எங்கேயோ இடத்துல அல்லாஹ்வுடைய பாதையில மக்கள் போராடி கொண்டிருக்கிறதாக அவருக்கு கேள்விப்படுகிறது. அந்த மாதிரியான போராட்டம் நடக்கிற நேரம் வலம் யஹதிஸ் நஃப்ஸஹு பில் கஸ்வி மாத்த அலா ஷுஅபத்தின் மினன் நிஃபாக், அந்த மாதிரி நடக்கிற நேரம் அதையெல்லாம் கேள்விப்பட்டு யார் தன்னை அலட்டிக் கொள்ளவில்லையோ, தன்னுடைய நஃப்ஸை அலட்டிக் கொள்ளவில்லையோ, மாத்த அலா ஷுஅபத்தின் மினன் நிஃபாக், ரசூலுல்லாஹ் ஜனாசாவுக்கு ஒரு சீல் குத்துறாங்க. அந்த மனிதன் நிஃபாக்குடைய நயவஞ்சகத்தின் அடையாளத்தோட மரணித்து விட்டார் என்றாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நயவஞ்சகத்துக்கு எக்கச்சக்கமான அடையாளங்களை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. டெங்கு நோயாளிக்கு எக்கச்சக்கமான அடையாளங்களை சொல்லுவார்களே, அத மாதிரி நயவஞ்சகருக்கு எக்கச்சக்கமான அடையாளங்களை சொன்னார். அதை நான் பேச வரவில்லை. ஆனால் ஒரு அடையாளம், நான் ஒரு முனாஃபிக்கா நீங்கள் ஒரு முனாஃபிக்கா என்பதை பார்த்துக் கொள்வதற்கு ரசூலுல்லாஹ் சொன்னது. ஏன் முனாஃபிக்காக இருந்தால் என்னாகும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். முனாஃபிக் தொழுவாரா? சொல்லுவார். ஒரே ஒரு ஹதீஸை சொல்லிவிட்டு நான் இந்த விஷயங்களை சொல்ல நான் நினைக்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொன்னாங்க, திகாமா மலை தொடர் அளவுக்கு நன்மையோட வருவார்கள். ரசூலுல்லாஹ் இந்த ரெண்டு மலைகளையும் அடிக்கடி உதாரணத்துக்கு எடுத்திருக்கிறார்கள். ஒன்று உஹது மலை, உஹது மலையை காட்டி இது அளவுக்கு நன்மை என்பார்கள். இன்னொரு மலை திகாமா மலை, மக்காவில் இருந்து மதீனாவுக்கு போகிற வழியில ஒரு பெரிய மலை தொடருக்கு திகாமா மலை. பெரிய நன்மையை சொல்வதற்கு ரசூலுல்லாஹ் திகாமாவை எடுப்பார்கள். உஹதும் பெருசுதான், அதையும் விட சில வேளை பெரிதாக இருந்தால் திகாமா மலை என்று எடுப்பார்கள். திகாமா மாநிலம் என்றே நீங்கள் அடித்து பார்க்கலாம். சவுதியிலே திகாமா மாநிலம் என்று ஒரு மாநிலம் இருக்குது. இந்த திகாமா மலை என்பது ஒரு பெரிய மலை தொடர். சஹாபாக்களை அமர வைத்து ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், திகாமா மலை தொடர் அளவுக்கு நன்மையோடு மறுமை நாளில் ஒரு கூட்டம் வருவார்கள். நன்மையோடு, கொஞ்ச நெஞ்ச நன்மையா? திகாமா மலை என்றால் சுப்ஹானல்லாஹ், அது ஒரு மலை அல்ல, மலை தொடர். அந்த அளவுக்கு நன்மையோடு மனிதர்கள் வருவார்கள். வந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஸுல் அர்ஷில் மஜீத் ஃபஆலுல் லிமா யுரீத், அவன் என்ன செய்வான்? அபா மன்சூரா, துகள் ஆக்கி துண்டாக்கி விடுவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நேர்மையானவன், நியாயமானவன். ஒரு மூமின் கால் கடுக்க நின்று தொழுத தொழுகை ஒரு நாளும் அவன் வீணாக்க மாட்டான், துகள் ஆக்கி ஒன்றுமில்லாமல் ஆக்க மாட்டான். ரப்புல் ஆலமீன் நீதமானவன், அவன் கொடுத்த வாக்குறுதி ஒரு நாளும் மோசடி செய்ய மாட்டான். நீங்கள் வரலாறு நெடுகிலும் போய் பாருங்கள். உங்களுடைய ரப், என்னுடைய ரப் என்றைக்காவது வாக்கு மீறி இருக்கிறானா? பூமியுடைய நன்மைகளை அளித்தானா? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கடல் போய் நின்றார்கள், கடல் குறுக்க நின்றது. பனு இஸ்ரவேலர்கள் கத்தினார்கள்,
மூசா இன்னால் லமுதுரக்கூன், மாட்டி விட்டோமே மூசா என்று சொன்னார்கள். மாட்டி விட்டோமே, கடல் முன்னாடி நிக்குது. பாராசூட் வருமா, சப்மரீன் வருமா, ஷிப் வருமா, என்ன வரும் என்று தெரியாது. முன்னாடி கடல். ஒரு மூமினுக்கு ஒன்றே ஒன்று மட்டும் தெரியும், ரப்புல் இஸ்ஸத் ஸுல் அர்ஷில் மஜீத் ஒரு நாளும் கொடுத்த வாக்குறுதியை வரலாறு நெடுகிலும் லா யுக்லிஃபுல் மிஆத், அவன் வாக்குறுதிகளை மீறவே மாட்டான். அவன் ஒரு போதும் அதை செய்ய மாட்டான். இவருடைய ரப் மூமின்களை பாதுகாப்பான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன சொன்னார் தெரியுமா? இன்ன மஅய ரப்பி ஸயஹ்தி, என்னுடைய ரப் என்னோட இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டுவான். எப்படி சொன்னார்? என்னுடைய ரப், இன்ன மஅய ரப்பி ஸயஹ்தி, என்னுடைய ரப் என்னோட இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டுவான். அந்த ரப் இருக்கிறான், அவன் கைவிடுவானா? அவன் கைவிடுவானா? முனாஃபிக் ஒரு போதும் இதை நம்ப மாட்டான். நயவஞ்சகன் ஒரு போதும் இதை நம்ப மாட்டான். அல்லாஹ்வுடைய நல்லடியார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரை கொண்டு போய் நெருப்புல போற நேரம் அவர் என்ன சொன்னார்? நெருப்புல போட்டா 10 சாம்பலாவாங்க. அவர் செய்தது நன்மை. ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல், என்னுடைய ரப் எனக்கு போதும், பாதுகாவலில் மிக சிறந்தவர். ஒரு அரசியல்வாதியை பிடிக்கவில்லை, ஒரு ஜனாதிபதியை பிடிக்கவில்லை. ரப்புல் ஆலமீன் என்ன சொன்னான்? கைவிட்டானா? நீங்கள் ஒரே ஒரு ஆதாரம் காட்டுங்கள் வரலாறிலே. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஸுல் அர்ஷில் மஜீத் ஃபஅலுல் லிமா யுரீத், மூமின்களை கைவிட்டு விட்டான் ஒரு போதும் காட்ட முடியாது. உங்களுடைய நண்பர்கள் உங்களை கைவிடுவார்கள், உங்களுடைய குடும்பத்தார் உங்களை கைவிடுவார்கள். ரப்புல் இஸ்ஸத் ஒரு போதும் மூமின்களை கைவிட மாட்டான். யா நாரு கூனி பர்தன் வஸலாமன் அலா இப்ராஹிம், ஏ நெருப்பே இப்ராஹிம் மீது சாந்தமாக நடந்துவிடும், இப்ராஹிம் மீது நீ குளிராக நடந்துவிடும். அல்லாஹு அக்பர். பாலைவனத்து மண்ணு அதை பேசுகிறது, மக்கமா நகரம் ஜொலித்து பேசுகிறது. ஹஜ் பெருநாள் வந்து கொண்டிருக்கிறது. ஹஜ் என்பது இப்ராஹிம் நபி எப்பொழுது ஷைத்தான் ஏமாத்த வந்தானோ, ஷைத்தான் ஊசலாட்டத்தை கொடுத்தானோ, இன்றைக்கும் ஹாஜிகள் போய் கல்லெறிகிறார்கள். அங்கே ஷைத்தான் இருப்பதனாலயா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை விட்டு விட்டு போகிற நேரம் ஷைத்தான் குழப்பினான், அதுக்கு எதிராக கல்லெறிந்தார்கள். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் எனக்கும் உங்களுக்கும் கல்லடிக்க சொன்னான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மூமின்கள் ஒரு போதும் டபுளாக நினைக்க மாட்டார்கள். அவர்கள் அல்லாஹ்வை நம்பினால் ரப்புல் இஸ்ஸத் வரலாறில் எப்பொழுதும் மூமின்களை கைவிட்டதில்லை. அது மூமின்கள், அது மூமின்கள். முனாஃபிக்கள் அப்படி இல்லை. முனாஃபிக்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. அவர்கள் என்ன செய்வாங்க? தளம்பல். அவர்கள் நம்பிக்கை கொண்டிருப்பார்கள், திடீரென்று இரவில் மாறி விடுவார்கள், பகலில் மாறி விடுவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆனால் அவர்கள் தொழுவார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் என்னையும் உங்களை முனாஃபிக்கில் இருந்து பாதுகாக்க வேண்டும், நிஃபாக்கில் இருந்து பாதுகாப்பதற்காக வேண்டியதை பேசுகிறேன். என்ன ஆகிறது? திகாமா மலை தொடர் அளவுக்கு வந்த உடனே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஒரு நேர்மையானுடைய பாவ நன்மைகளை ஒரு நாள் அவன் அளிக்க மாட்டான். அவன் நீதமானவன், ஒரு போதும் அதை செய்ய மாட்டான். அப்பா அம்மன் சூரா, துகள் துகளாக்கி விடுவான் என்றாங்க ரசூலுல்லாஹ். காற்றில் பறக்க விட்டு விடுவான். சஹாபாக்கள் பயந்து விட்டார்கள். பேசுவது ரசூலுல்லாஹ், அது நடந்தே ஆகும், அதில் சந்தேகம் இல்லை. கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அவருடைய பண்புகள் என்ன? அவர்கள் யார்? எங்களுக்கு சொல்லுங்கள். அவர்களிடமிருந்து நாங்கள் அதாவது அந்த தன்மைகளில் இருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக வேண்டி எங்களுக்கு சொல்லுங்கள். ரசூலுல்லாஹ் பேசினார்கள், இன்னும் பியகவானிக்கும், அவர்கள் யாரு தெரியுமா? உங்களுடைய சகோதரர்கள் அப்பா என்றார்கள் ரசூலுல்லாஹ். இன்னும் பியகவானிக்கும், அவர்கள் வேற யாரும் இல்லை, உங்களுடைய சகோதரர்கள். இன்னஹும் பிஜில்திக்கும், உங்களுக்கு என்ன தோல் இருக்கிறதோ அதே தோல் அவர்களுக்கு இருக்கிறது. அல்லாஹு அக்பர். சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? நாங்கள் ஏசியாவா, நாங்கள் இலங்கையா? இலங்கைக்குரிய தோல் இது, இலங்கைக்குரிய தோல் இது, ஏசியாவுக்குரிய தோல் இது, ஐரோப்பாக்குரிய தோல் வேறு, அரபிகளுக்குரிய தோல் வேறு. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? இன்னும் பியகவானிக்கும், அவர்கள் உங்களுடைய சகோதரர்கள் அப்பா. இன்னும் பிஜில்திக்கும், உங்களுக்கு என்ன தோல் இருக்கிறதோ அதே தோல் தான் அவர்களுக்கு இருக்கிறது, அதே தோல். அப்படின்னு என்ன அர்த்தம்? எட்டி பார்த்தால் தெரிவார்கள் உங்களோட உள்ளவர்கள் என்பதை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். எட்டி பார்த்தால் தெரிவார்கள் என்பதை மறைமுகமாக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். உங்களுக்கு என்ன தோலோ அப்படி. யஅகுதுன பில்லைலி கமா தஅகுதுனஹு, நீங்கள் எப்படி இரவை எடுப்பீர்களோ அப்படி அவர்கள் இரவை எடுப்பார்கள். இரவை எடுப்பது என்றால் என்ன? நின்று நீங்கள் எவ்வளவு தொழுவீர்களோ, சுபஹானல்லாஹ், சஹாபாக்கள் அளவுக்கு இரவு தொழுகக்கூடியவர்களா நாங்கெல்லாம். இரவுல எவ்வளவு நிப்பீங்களோ
அப்படி இரவு தொழுவார்கள். கண்டுபிடிக்கவே இயலாது. இரவு தொழுகை என்ற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட நிலைமை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஒரு சிலருக்கு கொடுக்கிறான். இரவு தொழுகை தொழுது விட்டு நரகத்துக்கு போகக்கூடிய கூட்டத்தை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். யஅகுதுன பில்லைல், நீங்கள் எப்படி இரவை எடுப்பீர்களோ அப்படி அவர்கள் எடுப்பார்கள் அப்பா ஆண்டார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் செய்த பிழை என்ன யா ரசூலல்லாஹ், அவர்கள் செய்த பாவம் என்ன யா ரசூலல்லாஹ், அவர்கள் செய்த துரோகம் என்ன யா ரசூலல்லாஹ். வைதா ஹலவு, அவர்கள் தனிமையாக விட்டால், பப்ளிக்காக நேர்மையானவர்கள், பப்ளிக்காக நியாயமானவர்கள், பப்ளிக்காக அவர்களை மாறி பயபக்தி உள்ளவர்களை நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். தனித்து விட்டால், அவர்கள் தனித்து விட்டால் அல்லாஹ்வுடைய வரம்புகளை சர்வ சாதாரணமாக மீறி விடுவார்கள். அல்லாஹ்வை பற்றி எந்த அச்சம் அவர்களிடம் இருக்காது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் பாதுகாக்கணும். உலகத்தை ஏமாத்தலாம், சாதாரண மனிதர்களை ஏமாத்தலாம், ரப்புல் இஸ்ஸத்தை ஏமாற்ற முடியாது. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? பார்ப்பதற்கு அவர்கள் உச்சக்கட்ட முஃமின்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்னுடைய ஜனாசாவும் உங்களுடைய ஜனாசாவையும் கொண்டு போய் அடக்கம் செய்வார்களே, அந்த நேரத்தில் ரப்புல் இஸ்ஸத் அந்த சீலை எனக்கும் உங்களுக்கும் குத்தினால் தாங்குவோமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உங்களுடைய குடும்பத்தாருக்கு இது நடந்தால் எங்களால் தாங்க முடியுமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னல் முனாஃபிகீன ஃபித்தர்கில் அஸ்ஃபலி மினன் நார், நரகத்து விளிம்பில் முனாஃபிக்கள் இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தூய்மையான ஈமான், தூய்மையான ஈமானுக்காக வேண்டி நானும் நீங்களும் போராட வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த செய்தியை பதிவு செய்துவிட்டு, ஸஹீஹுல் முஸ்லிம்லே நான் உங்களுக்கு சொன்னேனே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்களே, மல்லம் யகுஸு, யாரு ஜிஹாது நடக்கிறது அந்த நேரத்திலே வீட்டு கதவை பூட்டி விட்டு நான் வரமாட்டேன் என்று சொன்னாரோ அவர் முனாஃபிக். நிஃபாக் இருக்கிறது. வலம் யஹதிஸ் நஃப்ஸுஹு பில் கஸ்பி, எந்த ஜிஹாதும் இல்லை, ஆனால் எங்கேயோ ஜிஹாது நடக்கிறது, அவருடைய கல்வியில் கொஞ்சமாவது மூமின்களை பற்றி இரக்கம் இல்லை என்றால், ஒரே ஒரு துஆவாவது அல்லாஹ்விடம் சொல்ல முடியவில்லை என்றால், யா ரப், என்னுடைய சகோதரன் அங்கே பாதிக்கப்படுகிறான் யா அல்லாஹ் என்று சொல்லுவதற்கு அவருடைய கல்வி இடம் கொடுக்கவில்லை என்றால், காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் பிசினஸும் செக்கும் பேங்கும் மட்டும்தான் என்றால் அவன் என்ன மூமினப்பா? ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? மாத்த அலா ஷுபத்தி மினன் நிஃபாக், அவர் நிஃபாக்குடைய தன்மையில் இருக்கிறார் என்றாங்க ரசூலுல்லாஹ். நயவஞ்சகத்தின் அடையாளத்தோடு இருக்கிறார் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த செய்தி இந்த காலத்தில் வாழுகிற நாம் எங்களுக்கே நினைத்து பார்க்கணும். சிரியாவுடைய மண்ணிலே எக்கச்சக்கமான பாதிப்பு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், யமனுடைய மண்ணிலே எக்கச்சக்கமான பாதிப்பு, பலஸ்தீனத்துடைய மண்ணிலே எக்கச்சக்கமான பாதிப்பு. இது எல்லாம் பார்த்து எங்களுடைய உறவுகள் லா இலாஹா இல்லல்லாஹ் சொன்ன ஒரே காரணம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வேற எந்த காரணமும் இல்லை. அவர்கள் திரும்ப திரும்ப ஏன் நோவிக்கிறார்கள்? இந்த அரசாங்கம் வந்த பிறகு ஜிஎஸ்பி வரியை எடுத்து அமுல்படுத்தினார்கள். ஜிஎஸ்பி வரி, அதாவது எக்ஸ்போர்ட் பண்ணுகிற நேரம் கவர்மெண்ட் இந்த ஐட்டங்களை, புடவை ஐட்டங்களை எக்ஸ்போர்ட் பண்ற நேரம் ஜிஎஸ்பி வரி சலுகை கிடைத்தது. பிறகு அதை நீக்கினார்கள் மஹிந்த ராஜபக்சவுடைய அரசாங்கத்திலே. நடந்த சில சம்பவங்களுக்கு பின்னாடி அவர்கள் நீக்கினார்கள். நீக்கியதுக்கு பிறகு ரணில் விக்ரமசிங்க வந்ததுக்கு பிறகு தரலாம் என்று சொன்னார்கள். ஒரு சில கோரிக்கைகளை வைத்தார்கள். கொஞ்சம் போய் திரும்பி பாருங்கள், அவர்கள் வைத்த ஐரோப்பா யூனியன் வந்து மைக்கை பிடித்துக் கொண்டு வெட்கம் கெட்டவர்கள் என்ன கோரிக்கை வைத்தார்கள் தெரியுமா? முழு உலகமும் என்னையும் உங்களையும் எங்களுடைய சகோதரர்களையும் தேடி தேடி கொள்ள ஆரம்பித்து விட்டது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்ன பேசினார்கள் தெரியுமா? எல்லோரும் சேர்ந்து என்ன பேசினார்கள், என்ன சொன்னார்கள்? இலங்கையிலே முஸ்லிம்கள் அவர்களுடைய பர்சனல் லோ படி, முஸ்லிம்களுடைய சட்டப்படி சின்ன வயதிலே அவர்கள் திருமணம் முடித்து கொடுக்கிறார்கள். பொம்பளை பிள்ளைக்கு சின்ன வயதிலே திருமணம் முடித்து கொடுக்கிறார்கள். இந்த திருமணம் இலங்கை பூராக நடக்கிறது. இந்த சட்டத்தை மறுபரிசீலனை பண்ணி இதை மாற்றினாலே தவிர ஜிஎஸ்பி வரி தரமாட்டோம் என்றார்கள். சுபஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உங்களுக்கு தெரியும் எந்த பிள்ளையாவது அப்படி திருமணம் முடித்து கொடுத்தார்களா? இன்டெலிஜென்ஸ் இருக்கிறது இந்த நாட்டிலே, நாட்டிலே புத்தியான்சி இருக்கிறது. எக்கச்சக்கமாக ஆய்வு பண்ணி பண்ணலாம். முஸ்லிம்கள் என்ன அப்படிப்பட்டவர்களா? அப்படியெல்லாம் சின்ன பிள்ளைகளை கொடுப்பார்களா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நாட்டிலே எக்கச்சக்கமான பிரச்சனை இருக்கிறது. வீதி வீதியாக பார்கள் இருக்கிறது, ஹெரோயின் சப்ளை பண்ணப்படுகிறது. இது எல்லாம் காரணம் காட்டி ஜிஎஸ்பி வேணுமா? இதை நிப்பாட்டப்பா என்று சொன்னால் மக்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாடில் கலப்படம் செய்யப்படுகிறது, எக்கச்சக்கமான நஞ்சுகள் போடப்படுகிறது. இதையெல்லாம் நிப்பாட்டினால் ஜிஎஸ்பி வரி தருகிறோம் என்று சொல்லலாம். டொபாக்கோ கம்பெனி தலைவிரித்து ஆடுகிறது. அவர்கள் சிகரெட்டுகளை விநியோகம் செய்கிறார்கள்.
என்ன நடந்தாலும் அது நடந்து கொண்டே இருக்கிறது. இதுக்காக வேண்டி பேசினால் நிப்பாட்டுங்கள் அப்பா, மனித உரிமை அப்பா, மனிதர்கள் சீரழிகள், நயவஞ்சகர்கள் இவர்கள் பேசுகிறார்கள். முஸ்லிம்களை பற்றி பேசுகிறார்கள். என்ன பேசினார்கள்? உங்களுடைய சின்ன பிள்ளைகளை உனக்கு என்ன வருத்தம் அப்பா, உனக்கு என்ன வருத்தம்? இந்த நாட்டிலே ஒரு சந்தையிலே போய் பார்த்தால் முஸ்லிம்கள் ஒன்று சேர்ந்தால் அவர்கள் பாரை உருவாக்கவில்லை, அவர்கள் மஸ்ஜிதுகளை உண்டாக்கினார்கள். நீங்கள் போய் கொழும்பில் பார்த்தீர்கள் என்று சொன்னால், கொழும்பில் பார்த்தீர்கள் என்றால் எங்களுடைய மூதாதையர்கள் அவர்கள் வியாபார ஸ்தலத்தை ஹார்ட் ஆஃப் ஸ்ரீலங்காவுடைய இதயம், அவர்கள் 4 பள்ளிகளை கட்டினார்கள். எந்த ஜமாத் என்பதை விட்டு விடுங்கள், 4 பள்ளிகளை கட்டினார்கள் தொழுவதற்காக வேண்டி. வேற எந்த மத ஸ்தலத்தை நீங்கள் டவுனில் பார்க்க முடியாது, சிட்டியில் பார்க்க முடியாது. குருநாகலுக்கு போனார்கள், பாரை பார்க்க முடியாது. எங்களுடைய ஊர்களில் பாராட்டி சொல்ல வேண்டிய சமுதாயம் சூப்பர். இந்த சமுதாயத்தை பாருங்களேன், நீங்கள் எலும்பினால் குடிக்கிறீர்கள், சாவு வீட்டில் குடிக்கிறீர்கள், கல்யாணத்தில் குடிக்கிறீர்கள், எல்லாத்திலும் குடிக்கிறீர்கள். இவர்களை மாறி வர வேண்டும் என்று பேசாமல் என்ன பேசினார்கள்? முழு உலகம் எங்களை நோவிக்கிறார்கள், நாங்கள் தீவிரவாதிகளாம். உலகத்தில் அறிக்கை ஆப்போசிட்டாக வருகிறது. அதிகமாக சேரிட்டபிள், அதிகமாக தர்மம் கொடுக்கக்கூடிய சமுதாயம் எது? முஸ்லிம் சமுதாயம். ஆனால் உலகத்தில் இதுதான் அறிக்கை, இதுதான் ஸ்டாட்டிஸ்டிக். அதை சொல்லிக்கொண்டே சொன்னார்கள் தீவிரவாதிகளாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை யாரை கொண்டோம், யாரை கொண்டோம்? முழு உலகம் எங்களை நோக்கி பாய்ந்து கடிக்கிறது. இந்த நேரத்திலே பலஸ்தீனத்திலே அழுகிறார்களே, அழுகிறார்களே, அவர்களுக்காக வேண்டி ஒரு இரவில் துஆ கேட்டோமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மூமின்கள் யார்? மூமின்கள் யார்? மூமின்கள் ஒரு உடம்பை போன்று என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்களே, நிஜமாக நானும் நீங்களும் ரசூலுல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு பின்பற்றுகிறோமா? ஒரு உடம்பு என்று சொன்னால் ஐநாவுடைய அறிக்கை, யமனிலே ஒரு மணித்தியாலத்துக்கு 5 பிள்ளைகள் மூத்தாகிறது. ஏன்? மருந்து செய்வதற்கு பணம் இல்லை, மருந்து மாத்திரை இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யமன் தேசத்தில் நடப்பதை நான் சொல்கிறேன். ஐநாவுடைய அறிக்கைப்படி ஒரு மணித்தியாலத்துக்கு 5 குழந்தைகள், சின்ன சிறுமிகள், காப்பாற்ற முடியுமான சிறுமிகள் அல்லாஹ்வுடைய நாட்டப்படி மௌத்தாகுது என்றால் அல்லாஹ்விடம் கேட்டோமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பலஸ்தீனத்திலே கல்லை கொடுத்து விட்டு இஸ்ரவேல் சுபஹானல்லாஹ் மிடில் ஈஸ்டிலே நீங்கள் போய் பார்த்தால், அதாவது வெளி உலகத்துக்கு முஸ்லிம்களுக்கு வேற காபிர்கள் இருக்கிறார்கள், ஆனால் வெளி உலகத்துக்கு காபிர் இவர்கள் மட்டும்தான், இஸ்ரேல் மட்டும்தான், இஸ்ரேல் மட்டும்தான். அவர்கள் மிடில் ஈஸ்ட்ல மெஜாரிட்டி முஸ்லிம், அதுக்குள்ள சின்ன மைனாரிட்டி. ஆனால் ஒன்றையும் செய்ய முடியாத அளவுக்கு அவர்கள் பலசாலிகளாக நிற்கிறார்கள். ஆனால் முஸ்லிம்கள் விடவில்லை, உரிமைக்காக போராடினார்கள். மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்காக வேண்டி கல்லும் கம்பும் மிசைல் அடிக்கிற காலம். அல்லாஹ் மீது ஆணையாக இந்த யுத்தம் ஓயாது. கல்லாலையும் கம்பாலையும் அவர்கள் அடிப்பார்கள். உம்மாமார்கள் எடுத்து நெத்தியை மோந்து விட்டு என்ன சொன்னார்கள்? ஃபீ ஸபீலில்லாஹ், ஃபீ ஸபீலில்லாஹ். அது சரிப்பிலே நான் பேசவில்லை. அந்த குழந்தைகளுக்காக வேண்டி ஒரு துஆ பண்ணினீர்களா? ஒரு துஆ செய்தீர்களா? அல்லாஹ்வுடைய நல்லடியார் யுவான் ரெட்லி அங்கே போய் வருகிறார். ஒரு மீடியா ரிப்போர்ட், தேம்பி தேம்பி அழுது லா இலாஹா இல்லல்லாஹ் சொன்னார், கலிமாவை சொன்னால், இலங்கைக்கு வந்தால் இஸ்லாத்தை பேசினார்கள், இஸ்லாத்தை தழுவினால் அந்த உணர்வுகள் சுப்ஹானல்லாஹ். பொய் சொன்னார்கள், பொய் சொல்லுகிறார்கள். முஸ்லிம்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல என்று உலகம் பூராக பேசுகிறார்களே. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முஸ்லிம் உம்மத்துக்கு எதிராக இவ்வளவெல்லாம் கட்ட வைத்துப்படுகிற நேரம் நீங்கள் போய் பாருங்கள். சிரியாவில் சுப்ஹானல்லாஹ் 40 லட்சம் பேர் அகதிகளாக்கப்பட்டார்கள். 2 கோடி 10 லட்சம் பேர் இலங்கையில் இருக்கிறார்கள். 2.5 கோடி மக்கள் சிரியாவில் இருக்கிறார்கள். சிரியா என்பது நிலப்பரப்பில் பெருசாக இருந்தால் இலங்கை மாறி ஒரு நாடு. 40 லட்சம் பேர் அகதிகளாக, அகதி முகாம்களாக இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா? இவர்களில் எத்தனை குழந்தைகள் நீங்க போய் பார்த்திருப்பீங்க. முழு ஐரோப்பாவுக்கும் போடப்பட்ட ஒரு பிக்சர், வேர்ல்ட் வைடாக போச்சு. என்ன ஒரு கடற்கரை ஓரம் சின்ன ஒரு குழந்தை சுட்டு போடப்பட்டிருக்குது. அந்த குழந்தையுடைய ஜனாசா அப்படி இருக்குது. கடல் அலை வந்து அந்த தண்ணீர் நலைத்து நலைத்து போகிறது. முழு வேர்ல்டிலையும் அந்த போட்டோ பரவியது. என்னன்னு பார்த்தால் அந்த குழந்தையை தூக்கினால் வீடியோவில் விளங்கும் சின்னது, அதையும் சுட்டுக் கொண்டிருந்தார்கள். உம்மாவும் வாப்பாவும் மூத்தாகி விட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வேர்ல்ட் இதை காட்டுகிறார்கள். ஆனால் நாங்கள் டெரரிஸ்ட், எங்களை கொள்ளுகிற நேரம் உலகத்தில் யாரும் பேச மாட்டார்கள். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? அதாவது பசித்த நாய்கள் உணவை கண்டால் எப்படி பாய்ந்து வருமோ அப்படி என்ற ஒரு ரிவாயத்து. இன்னொரு ரிவாயத்தில் ஒரு சாப்பாடுக்கு எப்படி உங்களை அழைப்பார்களோ, சாப்பாடுக்கு எப்படி கூப்பிடுவார், அப்படி எல்லோரும் உங்களுக்கு எதிராக போராடுவதற்கு சாப்பாடுக்கு அழைப்பது போன்று கூப்பிடுவார்கள்.
ஒரு சாப்பாடு சாப்பிடறதுக்கு எவ்வளவு சிரிச்சு கூப்பிடுவாங்க, வாரீங்களா டினர், அங்கே சந்தோஷமா மனிதன் போவானே அப்படி அழைப்பார்கள். அல்லது பசித்த நாய்கள் போன்று பாய்ந்து வருவார்கள், நீ உங்களை எதிராக வருவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, அந்த நேரத்திலே சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் நாங்கள் கொஞ்சமா கூடுதலா? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நீங்கள் அதிகமாக இருப்பீர்கள் அப்பா, வெள்ளத்தில் அடிபட்டு போகிற சருகு போன்றிருப்பீர்கள், வெள்ளத்தில் அடிபட்டு போகிற சருகு போன்றிருப்பீர்கள். ஈமான் இல்லாத முஸ்லிம்கள் என்ற அர்த்தம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்க பாய்ந்தாலும் எங்க பார்த்தாலும் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு சூழலை விட்டு விட்டு செல்கிறீர்களா? இல்லை, கடித்து கொதறுவார்கள். எங்க முஸ்லிம் என்று தெரிந்தால் கடித்து கொதறுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை உருவாகி கொண்டிருக்கிறது. பெருமானார் சொல்லிவிட்டு போனார்கள். அதனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நேரத்திலே நானும் நீங்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நாட்டிலே சில பிரச்சனைகள் வருகிற நேரம் முஸ்லிம்கள் எல்லோரும் அல்லாஹ்விடம் கேட்டோம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நல்ல ஒரு நிலைமை எங்களுக்கு தந்திருக்கிறார். ஆனால் இந்த பிரச்சனை ஓயாது, ஒரு போதும் ஓயாது. பெருமானார் சொன்ன அந்த ஜமானா என்று சிந்திப்பதற்காக வேண்டி ஒரு சில விடயங்களை உங்களுக்கு மத்தியிலே மிக வேகமாக சொல்லலாம் நினைக்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் அடையாளம் போட்டார்கள். என்ன அடையாளம் போட்டார்கள்? நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நடக்கும் முன்னாடியே சொன்னார்கள். நான் காத்தாங்குடிக்கு வருவதாக இருந்தால் மட்டக்களப்பில் இப்படி திரும்பணும், இந்த மாதிரி வரணும், இந்த ஒழுங்கில் இப்படி திரும்பணும் என்று ஒரு மெப்பை கீத்து சொல்லுவார்கள். இதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க? மறுமை வரும் என்றாங்க. மறுமை வரும் என்று சொன்னால் மறுமை வரும். ஆனா ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லவில்லை. மறுமை வருவதற்கு சில அடையாளங்களை சொன்னார். இது எல்லாம் நடந்தால் மறுமை வரும் என்றாங்க. எக்கச்சக்கமான அடையாளங்கள். இந்த உம்மத்து நேரடியாக அந்த அடையாளங்களை நிறைய பார்த்தது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு கொஞ்சத்துக்கு பிறகு பார்த்தது. இவர் கொலை செய்யப்படுவார் என்றாங்க, இன்னார் கொலை செய்யப்படுவார் என்றாங்க, இன்னார் கொலை செய்யப்படுவார் என்றாங்க. கண்ணு முன்னாடி அதை பார்த்தார்கள். ரசூலுல்லாஹ் மரணித்து 25 ஆண்டுகளுக்குள் எக்கச்சக்கமாக அவர்கள் பார்த்தார்கள். பெருமானார் நாவசித்து பேசிய வார்த்தைகள் எந்த பொய்யும் இல்லை என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு முன்னாடி எழுப்பப்படுவதை அப்படியே நம்பினார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அது எக்கச்சக்கமான ஆதாரம். ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன். மஸ்ஜித் நபவியை கட்டுகிற நேரம் சஹீஹுல் புகாரியை நீங்கள் பாருங்கள். அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சின்னவர், 2 கற்களை தூக்கி கொண்டு வருகிறார். எல்லோரும் ஒரு கல்லு மஸ்ஜித் நபவிக்காக, அவர் 2 கல்லு. புகாரியை பிரட்டுங்கள், அவருடைய தலையில தூசி. ரசூலுல்லாஹ் தட்டினார்கள். தட்டிவிட்டு சொன்ன, பாவம் அம்மார் என்றார். அவர் திரும்பினார், யா ரசூலல்லாஹ் எனக்கு ஏன் பாவம் சொன்னீர்கள்? பாவம் அம்மா என்றார். ஆல யாசுருன் ஃபில் ஜன்னah, யாசுருடைய குடும்பம் சொர்க்கத்துக்கு படைக்கப்பட்டது என்றாங்க ரசூலுல்லாஹ். உம்மா பாப்பா நீங்க சொர்க்கத்துக்கு படைக்கப்பட்டது. உங்களுக்கு தெரியும், சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டாங்க, யாசுர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். உம்மா வாப்பா. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யா அம்மார், அம்மார் உன்னை கொல்லுவார்கள், வரம்பு மீறிய கூட்டம் உன்னை கொல்லும் என்றாங்க ரசூலுல்லாஹ். நீங்கள் ஷஹீதாக்கப்படுவீர்கள் என்றாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹிஜ்ரி 35, ரசூல் ஸல்லல்லாஹு ஹிஜ்ரி 37, ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரி 11 மௌத்தானார்கள். 26 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் சாதாரணமாக, அந்த காலத்துல நிறைய நோய்கள் வரும், மனிதர்கள் நிறைய மௌத்தாகிடுவாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு புள்ள கூட, ரசூலுல்லாஹ் வாழக்கூடிய நேரத்தில் ஒரே ஒரு புள்ள மட்டும்தான் இருந்தாங்க, பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். மத்த எல்லா பிள்ளைகளும் மௌத்தாகிட்டாங்க. பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ் மௌத்தாகி 6 மாசத்துல மௌத்தாகிட்டாங்க. அந்த காலத்துல இந்த மாதிரி இன்ஜெக்ஷனோ இந்த மாதிரி மருந்துகளோ இல்ல. மனிதன் இந்த அளவில் தான் மௌத்தாகுவான் என்று தெரியாது. நோய்கள் வந்தால் மௌத்தாகி விடுவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியாரே, அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? அம்மார் நீங்கள் சாதாரணமாக மௌத்தாக மாட்டீர்கள் அம்மா, உங்களை கொல்லுவார்கள் அம்மா என்றாங்க. ஹிஜ்ரி 37 எப்படி சொன்னாங்க? வரம்பு மீறிய கூட்டம் உங்களை கொல்லும். அதாவது போர்க்களத்திலே. ஹிஜ்ரி 37 அவர் கொலை செய்யப்படுகிறார். பெருமானார் என்ன சொன்னாங்க? ஒரு நாள் உகது மலை ஏறினார்கள், அசைகிறது, அடித்தார்கள் காலால். உகது நீ அசையக்கூடாது என்றார்கள். அந்த நேரத்தில் உகது மீது ரசூலுல்லாஹ், அபூபக்கர் சித்திக், உமர் பின் கத்தாப், உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உகது நீ அசையக்கூடாது, உன் மீது ஒரு நபி இருக்கிறார், உன் மீது ஒரு சித்திக் இருக்கிறார். எப்படி பிரிக்கிறார்கள் பாருங்க. உன் மீது ஒரு சித்திக் இருக்கிறார், உன் மீது 2 ஷஹீதுகள் இருக்கிறார்கள். அல்லாஹ் அக்பர். இந்த செய்தியை நீங்கள் பார்க்கலாம். உமர் பின் ரசூலுல்லாஹ் சாதாரணமாக மௌத்தானார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சாதாரணமாக மௌத்தானார்கள். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் மிஹ்ராபிலே சுபஹ் தொழுகிற நேரம். உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை வரலாறை நீங்கள் எடுத்து பாருங்கள். இப்படி எக்கச்சக்கமா சொன்ன ரசூலுல்லாஹ் மறுமைக்கான அடையாளங்களை விரிக்க ஆரம்பித்தார். தான் ஒரு இறை தூதர் தான் என்பதை அவ்வப்போது வரக்கூடிய மக்கள் புரிய வேண்டும் என்பதற்காக வேண்டி ரசூலுல்லாஹ் அப்படியே நிரூபித்தார். உலகத்தில் வேற எந்த மார்க்கம்,
இவ்வளவு தெளிவாக நிரூபிக்கவில்லை. ரப்புல் இஸ்ஸத்துடைய சன்னிதானம் உண்மை, எனக்கும் உங்களுக்கும் ஓட முடியாது. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் என்னிடமும் உங்களிடம் பேச போகிறான் என்பதை உறுதி செய்வதற்கு ரசூலுல்லாஹ் சொன்ன அடையாளங்கள் இன்னொன்றை சொல்கிறேன். பெருமானார் சொன்னார்கள், ஹிஜாஸ் என்ற ஒரு மாநிலம், ஹிஜாஸுக்கு விரலை நீட்டி சொன்னால் புகாரியில் இந்த செய்தி வருகிறது. ஹிஜாஸிலே ஒரு நெருப்பு எடுக்க வேண்டார். அந்த நெருப்பு ஷாமிலே உள்ள பசராவுக்கு தெரியும் என்றார். ஷாமில உள்ள பசராவுக்கு அந்த நெருப்பு, சிரியாவில் உள்ள பசராவுக்கு அந்த நெருப்பு தெரியும் என்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் ஹிஜ்ரி 617 வரலாறு சொல்லுது. ரசூலுல்லாஹ் மௌத்தாகி 600 ஆண்டுகளுக்கு பிறகு, 606 ஆண்டுகளுக்கு பிறகு, 600 years, 600 ஆண்டுகள். கவனமாக யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு ஹிஜாஸ் என்று நீங்க டைப் பண்ணி கூகுள்ல போய் பார்க்கலாம். சவுதி போட்ட நெடுஞ்சாலை 2 பக்கமாக பத்தி எறிஞ்ச மூவி. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க? நெருப்பெடுக்கும் சிரியாவில் உள்ள பசராவில், டெமஸ்கஸ்ல உள்ள ஒட்டங்களுடைய சங்கிலியில் அந்த ஜுவால் தெரியும் என்றான். ஜுவால போய் அதை பார்க்கிறது இல்ல, சிரியாவுக்கு அது தெரியும் என்றார். பசராவுக்கு தெரியும். பசராவுக்கு தெரியும் என்றா நெருப்பு இப்படி எடுத்த தெரியாது, மேல போனா தெரியும். மேல போனால் மட்டும்தான் நெருப்பு தூரத்துக்கு தெரியும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹிஜ்ரி 617 எல்லா ஆவண காப்பகத்தில் எல்லாம் பாதுகாத்து வைத்திருக்கிறாங்க. மதீனா நபவிக்கு ஓடி வருகிறார்கள். 2 பூமி குலுக்கம் ஹிஜாஸிலே பெரும் நெருப்பு மலை வெடித்து எடுக்கிறது. அந்த வரலாறு சான்று இன்னும் இருக்கிறது. அவருடைய போட்டோஸ் இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம். பத்தி எறிந்த கல்ல. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா தகூமு ஸஆ, மறுமை நாள் வரவே வராது. எது வரைக்கும் தெரியுமா? ஹிஜாஸில் நெருப்பு எடுக்கும் வரைக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வீட்டிலே கேஸ் வெடிக்கிறது, இன்னால் சாகிறது, அதெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்ல மாட்டாங்க. உலகத்துக்கு எது பாதுகாப்பாக இருக்குமோ, உலகத்தை எதை பாதுகாப்பார்களோ, முழு உலகத்துக்கு எது தெரியுமோ அந்த மாதிரி சம்பவங்களை ரசூலுல்லாஹ் சொல்லுவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பேசுகிற இந்த காலத்தில் ஒரு ஆச்சரியம் நடந்து கொண்டு போகிறது. அவசரமாக போய் நாசாவுடைய அறிக்கையை பாருங்கள். புகாரியிலே திரும்ப புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஹதீஸ், மிக முக்கியமான ஹதீஸ். அந்த ஹதீஸை விவரமாக பேசுவதற்கு நேரம் இல்லை. ஆனால் உங்களுக்கு மத்தியிலே சுருக்கமாக சொல்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், லா தகூமு ஸஆ, மறுமை நாள் வரவே வராது. எது வரைக்கும் தெரியுமா? மறுமை நாள் ஒருபோதும் வராது. ஃபுராத் நதி, ஃபுராத் என்றால் யூப்ரட்டிஸ் நதி. நீங்கள் எல்லோரும் படித்திருப்பீர்கள் யூப்ரட்டிஸ் நதி. அந்த நதி வத்தி தங்க மழை வெளிவரும் வரைக்கும் மறுமை நாள் வராது. வேர்ல்ட் எக்கானமி, உலகத்துடைய பொருளாதாரத்தை தீர்மானிப்பது தங்கம். அமெரிக்கா எவ்வளவு டாலர் அடிக்கணும் என்பது அவன் இருக்கக்கூடிய தங்கம் தீர்மானிக்கிறது. ஸ்ரீலங்கா எவ்வளவு சல்லி அடிக்கணும் என்பதை அவங்கள்ட்ட உள்ள தங்கம் தீர்மானிக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த தங்கம் தான் உலகத்துள்ள பொருளாதாரத்தை தீர்மானிப்பது. எக்கானமி படித்தவர்களுக்கு தெரியும். வேர்ல்ட் எக்கானமியை தலைகீழாக பெறக்கூடிய ஒன்று. ஃபுராத் நதி கரையோரமாக நடக்க போகிறது. தங்க மலை வெளிவரும். நீங்கள் யாரும் போக வேண்டாம் மூமின்களே. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அது வெளிவந்தால் நீங்கள் யாரும் போக வேண்டாம். 99 பேர் கொலை செய்யப்படுவார்கள். 99% என்பதுதான் அர்த்தம். 100 பேர் போனால் 99 கொலை செய்யப்படுவார்கள். நீங்கள் யாரும் போக வேண்டாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கொஞ்சம் போய் யூப்ரட்டிஸ் நதி கரை ஓரமாக யார் இருக்கிறார்கள் என்று பாருங்க. யார் இருக்கிறார் பாருங்க. யகூதிகள், ஜூஸ் அவர்கள் வந்து கரையோரமாக ஒதுங்குறாங்க. நாசாவுடைய அதிபயங்கரமான போட்டோஸ், அதிபயங்கரமான ஆய்வுகள் என்னையும் உங்களையும் பயமுறுத்துது. என்ன பயமுறுத்துது? வரலாறில் இதுவரைக்கும் இல்லாத விதத்தில் ஃபுராத் நதி வத்திக் கொண்டே போகிறது. 2008ஆம் ஆண்டு தொடங்கிய வத்துதல் இப்பொழுது 2018, 10 ஆண்டுகள் நேர சிரியாவில். நீங்கள் போய் ஆர்டிகல்களை வாசித்து பார்க்கலாம். சிரியா அந்த ஃபுராத் நதியால் அந்த ஊர்களுக்கு தண்ணி கிடைக்குது. சிரியாவில் தண்ணி இல்ல. ஈராக்கு மெயின் வாட்டர் சப்ளை பண்றது இந்த ஃபுராத் நதி, தண்ணி இல்ல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரும் பிரச்சனை. ஏன்? ஃபுராத் நதியுடைய அதாவது சேட்டலைட் போட்டோ, நீங்கள் 2008 போட்டோ இப்பொழுதும் பாருங்க. அது பெருசாக வரைந்திருப்பான், இப்பொழுது ஒரு கோடாக காட்டுகிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பண்டை காலத்து பொருட்கள் வெளியே வந்தது. சாதாரணமா வேற வெப்சைட்டில் பார்க்க வேண்டாம். நாசாவிலே போய் பாருங்கள். பண்டை காலத்து சில பொருட்கள் வெளியே வந்திருக்கிறது. இன்னும் தங்கம் வரவில்லை. நாசா தண்ணி சேட்டலைட் ஃபுராத்துக்கு ஏன் போட்டார்கள்? ஏன் போட்டார்கள்? நீங்கள் போய் இன்றைக்கு தேடினால் ஃபுராத்தை பத்தி டீடைல், யூப்ரட்டிஸ் நதியை பத்தி டீடைல் எடுக்கலாம். ஏன் தெரியுமா?
அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னால் வல்லாஹி அல்லாஹ் மீது ஆணையாக அது நடந்தே தீரும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது ஒரு போதும் அது நடக்காமல் இருக்காது. அல்லாஹ்வுடைய நல்ல சில வேளை நானும் நீங்கள் மௌத்தாக முன்னாடி அந்த தங்கமலையும் வேர்ல்டுடைய பொருளாதாரத்தில் தங்க புரட்சியும் சில வேளை கேள்விப்படுவோம். அவ்வளவு பயங்கரமாக வரலாறு நெடுகிலும் இல்லாத விதத்தில் அதை நீங்கள் படித்து பார்த்தால் விவரமாக தனியாக பேச வேண்டும். அவ்வளவு பயங்கரமாக அந்த நதி வத்தி கொண்டு வருகிறது. புராத் நதி என்பது சிவிலைசேஷன். மனிதர்கள் ஆரம்பத்தில் மெசொப்பொத்தேமியான் என்று சொல்லுவார். அங்கே இருந்து மனிதனுடைய கரையோரம் முதலாக மனிதன் அதாவது சிவிலைஸ் ஆகி வாழ்ந்த கரையோரம் தான் யூப்ரட்டிஸ் டைக்ரிஸ் என்ற நதி. அந்த நதி வரலாறிலே வத்துவது என்பது ஆச்சரியமான ஒரு வத்துதலை நீங்கள் பார்க்கிறீங்க. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், புராத் வத்தும் தங்கமலை வெளிவரும் என்றார்கள். வத்து கொண்டிருக்கிறது, தங்கமலை இன்னும் வரவில்லை, ஆனால் வரும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அப்படி என்ற லா தக்கூமு ஸாஆ பெருமானார் நாவசித்து பேசினால் பொய் பேசுவார்களா? இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அப்படி என்றால் இன்றைக்குரிய நிலைமையை ரசூலுல்லாஹ் விவரித்த ஒரு சில ஹதீஸ்களை ஸஹீஹ் முஸ்லிமில் தொடர்ச்சியாக இந்த ஹதீஸ்களை நீங்கள் பார்க்கலாம். லா தக்கூமு ஸாஆ அத்தா யன்ஸிலு ரூம் பில் அமாக் அவித் தாபிக். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் ஸஹீஹ் முஸ்லிம், ரோமர்கள் அமாக் அல்லது தாபிக் என்ற ஊரில் இறங்கும் வரைக்கும் மறுமை நாள் வராது. 2018ஆம் ஆண்டு ஆரம்பத்திலே நானும் நீங்களும், அதாவது 2017ஆம் ஆண்டு ஆரம்பத்தில் முழு முஸ்லிம் உம்மாவும் திரும்பி அதிர்ச்சியாக பார்த்தது சிரியாவுடைய வார். ஏனென்றால் அமாக் அல்லது தாபிக் ஸஹீஹ் முஸ்லிம்ல இந்த ஹதீஸ் எடுத்து பார்த்தால், விக்கிபீடியாவில் தேடி பார்த்தால் தாபிக் என்ற ஊர் தான் இப்பொழுது அந்த ஊருடைய பேர். ரசூலுல்லாஹ் 2 பேர் சொன்னார்கள், லா தக்கூமு ஸாஆ ஹத்தா யன்ஸிலு ரூம் பில் அமாக் அவித் தாபிக். தாபிக் அல்லது அமாக் என்ற ஊருக்கு ரோமர்கள் இறங்கும் வரைக்கும் மறுமை நாள் வராதென்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹலப்போ ஹல்ப் என்று சொல்லக்கூடிய அரபியிலே அலப்போ என்று சொல்லுவார்களே, அந்த ஊருக்கு கொஞ்சம் பக்கத்திலே தான் சின்ன ஒரு கிராமம். ரசூலுல்லாஹ் பெருசாக பேசினார்கள். ஆனால் தாபிக் என்பது ஏன் பேசினார்கள் என்பது இன்றைக்கும் வரலாற்று ஆசிரியர்களுக்கு, இன்றைக்கும் இமாம்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனை. ஏனென்றால் அது சின்ன ஒரு கிராமம். ஸ்ரீலங்காவிலே பெரிய சிட்டிகளை பேசலாம், ஒரு சின்ன கிராமத்தை பொறுத்தளவில் தாபிக் என்பது என்ன பாப்புலேஷன், அஹ்லு சுன்னா வல் ஜமாத்துடைய கோட்டை இன்றைக்கும் அங்கே இருக்கிறார். இந்த ஊரை ரசூலுல்லாஹ் ஏன் பேசினார்கள்? அல்லாஹ் மீது ஆணையாக ஃபைனல் வார், கடைசி யுத்தம், கடைசி முடிவு. சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி அவர் போனார், அவர் பிடிக்கிற நேரம் ஆட்சி, அதாவது ஸ்பெயின்ல இருந்து பெரிய ஒரு யுத்தம் செய்கிற நேரம் அவர் அடிக்கடி சொல்லுவார், தாபிக்கை பாருங்கள், அமாக்கை பாருங்கள், அங்கே ரோமர்கள் வந்து விட்டார்கள் பாருங்கள். முஸ்லிம் உம்மத் அந்த கிராமத்தை பார்க்க, ஏனென்றால் முஸ்லிம் உம்மத்துக்கு தெரியும் அங்கே வந்து கிறிஸ்தவர்கள் இறங்கினால், அங்கே இறங்கினால் அது ஃபைனல் வார், கடைசி யுத்தம் என்று தெரியும். ஸஹீஹ் முஸ்லிமுடைய இந்த ஹதீஸ். அதனால் தான் அலப்போ ஹல்ப் என்ற ஊர் 2017ஆம் ஆண்டு தாக்குதல் நடத்தப்படுகிற நேரம் 25 லட்சம் மக்கள் அங்கே இருந்தார்கள். அவர்கள் தாக்குதல் நடத்தப்படுகிற நேரம் முழு உலகமும் பயந்தது. முஸ்லிம் உம்மாவுடைய 3வது புனித பூமி ஹரம். ஹரம் அதாவது காபத்துல்லா முதல் புனித பூமி, 2வது மஸ்ஜித் நபவி மதீனா, 3வது ஷாம். முஸ்லிமுடைய 3வது புனித மண் பாதிக்கப்பட்டு கொண்டிருந்தது. அங்கே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த மண்ணிலே ஒரு கிராமம் இருக்கிறது. அந்த கிராமத்துக்கு ஏதோ நடந்து விடுமா என்று பார்த்தார், ஆனால் இதுவரைக்கும் நடக்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள் தெரியுமா? கிழக்கில் இருந்து ஒரு பெரிய படை வெளியாகும் என்றார். கிழக்கில் இருந்து ஒரு பெரிய படை வெளியாகும் என்றார்கள். காபத்துல்லாவுக்கு வருவார்கள் அந்த படை. அந்த படைக்கு ரசூலுல்லாஹ் வைத்த பேர் நீதமான படை. ஹதீஸ்களில் இதைத்தான் நாங்கள் அண்டர்லைன் பண்ணணும். நீதமான படை. உலகத்தில் நீதம் இல்லாமல் எல்லோரும் சண்டை பிடிப்பார்கள். நீதமான படை ஹரத்துக்கு வருவார்கள். எல்லா இடத்திலும் முஸ்லிம்களுக்கு அடியும் உதையும். அந்த நேரத்திலே அதாவது எல்லா இடங்களிலும் சேர்ந்து விடுவார்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக. எல்லாரும் சேர்ந்து விடுகிற நேரம் முஸ்லிம் உம்மத்தில் இருந்து ஒரு ஆட்சியாளர் வருவார். அவர் நபி அல்ல. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவர் ஒரு படையில் வருவார், அவருக்கு அவரை தெரியாது. படையில் வருவார். மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி 4 ஹதீஸ்கள் தான் சஹீஹ். எக்கச்சக்கமான ஹதீஸ்கள் வந்திருக்கிறது, எல்லாம் லைவ். அவர் வருவார் ஹரத்திலே. மக்காம் இப்ராஹிமுக்கு பக்கத்தில் அவர் குந்தி கொண்டிருப்பார். முஹம்மது இப்னு அப்துல்லா, அப்துல்லாவுடைய மகன் முஹம்மது அவருடைய பேர். அவருடைய பேர் முஹம்மது, அவருடைய வாப்பா பேர் அப்துல்லா.
அவரை அடையாளம் கண்டு கொள்வார்கள். அகந்த நெற்றி, நீட்டு மூக்கு, எல்லோரும் அவருக்கு பையத்து பண்ணுவார்கள். ஜசீரத்துல் அரபுடைய தலைவர் அவராக இருப்பார். ரசூலுல்லாஹ் ஒரு சிக்னல் பண்ணார்கள். ஜசீரத்துல் அரபில் 2 மகன்மார்கள் பாப்பாவிடம் ஆட்சிக்கு போராடி கொண்டிருக்கிற நேரத்தில் தான் இது நடக்கும் என்றார்கள். பாப்பாவிடம் ஆட்சிக்கு கேட்டுக் கொண்டிருப்பார்கள். ஜசீராவிலே அது நடக்கிற கிழக்கில் இருந்து அந்த படை வரும். அப்படி என்றால் கிழக்கில் யுத்தம் ஸ்டார்ட் ஆகி அங்கிருந்து தான் அந்த படை வெளிவரும் என்றால் எது அந்த பகுதி? அந்த வந்தவர்கள் யார்? அவர்கள் யார்? அல்லாஹ்வுடைய ஒரே ஒரு ஹதீஸ் மிக தெளிவாக சொல்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், திடீரென்று ரசூலுல்லாஹ் விரலை நீட்டினார்கள். விரலை நீட்டி விட்டு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு யுத்தம் வரும் என்றார்கள். ஒரு யுத்தம் வரும் என்றார்கள். அது முடி இன்னொரு யுத்தம் வரும் என்றார்கள். அதிபயங்கரமான சூழல் நிலவும் என்றார்கள். அதிபயங்கரமான சூழல் நிலவும் என்றார்கள். அது முடி இன்னொரு யுத்தம் வரும் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஷாம் என்றார்கள். ஷாமிலே மல் அமா என்றார்கள். மல் அமா என்ற யுத்தம் ஆரம்பித்து விட்டால் ஹத்தா யௌமுல் கியாமா, அந்த யுத்தம் முடியவே முடியாது என்றார்கள். ஒரு கூட்டத்தோட சண்டை பிடிப்பார்கள். அது முடி இன்னொன்று வரும், அது முடி இன்னொன்று வரும், அது முடி இன்னொன்று வரும். அது முடியாது. ஹத்தா யௌமுல் கியாமா. ஷாம் என்றால் அதாவது சிரியா, ஜோர்தான், பலஸ்தீன், லெபனன், இது எல்லாம் சேர்ந்தது ஷாம். அதுல பெரும் நிலவரப்பு சிரியா. பலஸ்தீனத்தில் யுத்தம் நடக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஷாம் சிரியாவில் யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டால் அது மல் அமாவாக இருந்தால் வல்லாஹி மறுமை நாள் வரைக்கும் அது முடியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சிரியாவில் இப்பொழுது ஆரம்பித்தது மல் அமாவா என்ற சந்தேகத்தோடு முஸ்லிம் உம்மத்து பார்க்கிறது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை வைத்து இதுவா என்று சந்தேக கண்ணோடு பார்ப்பதுதான் தக்வாவுக்கு நெருக்கமானது. இல்லையப்பா என்று தட்டி விடுவதல்ல. ஏதாவது நடந்தால் இதுவாக இருக்கலாமோ என்ற சயின்ஸை எடுக்கணும். சில பேர் சொல்லுகிறார்கள் அதுவே இருக்கிறதெல்லாம் மலட்டிக் கொள்வது. அப்பொழுது ரசூலுல்லாஹ் ஏன் சொன்னார்கள்? ஏன் இதையெல்லாம் சொன்னார்கள்? ஒரு மூமின் தன்னுடைய இறையச்சம். சஹாபாக்கள் இறை பயந்தார்கள். அவர்கள் முனாஃபிக் அல்ல, ஆனா முனாஃபிக் காண்டு பயந்தார்கள். ஒரு மூமின் இதுவா அது என்பதை பார்க்கிற நேரம் ஈமான் உறுதியாகும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அப்படி என்றால் ஷாமில் இருந்து தான் அந்த படை வெளியாகும். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்? ஷாம் என்றார்கள். ஷாம் என்றார்கள் விரலை நீட்டி. ஷாமில் அந்த ஃபைனல் வார், கடைசி யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டால் அது முடியாது என்றார்கள். கடைசி யுத்தம் துருக்கியிலே நடக்கும் என்றார்கள். இஸ்தான்புல், அந்த நேரத்தில் கான்ஸ்டான்டினோப்பிளுடைய பேர், இப்பொழுது பேர் மாற்றப்பட்டிருக்கிற துருக்கியுடைய தலைநகர் இஸ்தான்புல். மஹ்தி அலைஹிஸ்ஸலாமுடைய ஃபைனல் வார் அங்கே நடக்கும் என்றார்கள். அலப்போவை எட்டி பார்த்தால், ஷாமிலே அலப்போ ஹல்பை எட்டி பார்த்தால் துருக்கியில பிரச்சனை தொடங்கிவிட்டது. பம் பிளாஸ்ட் ஆகி கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லா தகுமு ஸஆ, மறுமை நாள் வரவே வராது என்றார்கள். எது வரைக்கும் தெரியுமா? 3 பிரதேசங்களில் யுத்தம் ஆரம்பிக்கப்படும் வரைக்கும். எந்த 3 பிரதேசங்களில்? ஈராக், சிரியா, யமன். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அப்பொழுது எந்த கூட்டத்துக்கு நாங்கள் போய் யுத்தம் செய்வது யா ரசூலல்லாஹ்? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஷாமுடைய கூட்டத்துக்கு போங்கள். யா ரசூலல்லாஹ், ஷாமுடைய படை அல்லாஹ் எங்களுக்கு நசீபாக்காவிட்டால் யமனுடைய படைக்கு போங்கள் என்றார்கள். ஈராக்குடைய படையை பற்றி ரசூலுல்லாஹ் பேசவில்லை. நஜ்தை பற்றி கேட்டார்கள், ஈராக்கை பற்றி கேட்டார்கள். கர்னு ஷைத்தான், ஷைத்தானுடைய கொம்பு முளைக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அதை பற்றி பேசவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த காலத்தில் ஈராக்கில் யுத்தம், யமனில் யுத்தம், சிரியாவில் யுத்தம். வரலாறுகளில் 3 இடங்களிலும் ஈராக்கில் இன்றைக்கும் அமெரிக்காவுடைய சதாம் ஹுசைனுக்கு பிறகு, அமெரிக்கா வந்த பிறகும் பம் பிளாஸ்ட் ஆகிக் கொண்டே இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்தபடியாக சிரியாவிலே அது பேசவே முடியாது. நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள், ஒரு வாப்பா தன்னுடைய பிள்ளையை வைத்துக் கொண்டு தேம்பி தேம்பி அழுகிறார். அவருடைய ஜனாசா மீட்பு படை அந்த பிள்ளையை கேட்கிறது. அவர் மோந்து கொள்கிறார். அவர் உயிரோடு உள்ள பிள்ளையை மோக்கவில்லை. என்னுடைய சகோதரர் அவர் வேதனை செய்யப்படுகிறார். ஏன்? அவருடைய பிள்ளையை பற்றி எவ்வளவோ கற்பனை கோட்டைகளை சீவி சிங்காரித்து அழகாக அந்த பிள்ளை வளர்த்திருப்பார்கள். ஆனால் அந்த மாதிரி எக்கச்சக்கமான பிள்ளைகள் கொலை செய்யப்பட்டதை நீங்கள் கண்ணு முன்னாடி பார்ப்பீர்கள். எங்கே நேர்மை, எங்கே நியாயம், எங்கே ஐநா, எங்கே ரெட் கிராஸ்கள்? அவர்கள் யாரும் வரமாட்டார்கள். முஸ்லிம்களுக்கு கொண்டால் அவர்கள் எல்லோரும் ஒன்று சேருவார்கள். எங்களை டெரரிஸ்ட் என்பார்கள், எங்களை தீவிரவாதி என்பார்கள். முழு உலகம் எங்களை தாக்கிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நீங்கள் போய் பார்த்திருப்பீர்கள் வீடியோக்கள், பரவலாக நிறைய வீடியோக்கள். ஒரு வாப்பா உம்மா, அதாவது பிள்ளைகளோடு போகிறார்கள் பக்கத்து ஐரோப்பாவுடைய நாடுக்கு. அவர் நாடு கடந்து போய்விட்டார்கள். போய் அப்படியே ட்ரெயின்ல அப்படியே ரயில்வே அந்த கிராசிங்ல அப்படியே நிற்கிறார்கள். அவர் கீழே விழுந்து விட்டார்கள். அங்கே உள்ள போலீசார்கள் வந்து அவர்களை தூக்குறார்கள். அவர்கள் சொல்றார்கள், இல்லை,
எங்களை உங்களுடைய நாட்டுக்கு அனுமதிகள் இல்லாட்டி நாங்கள் செத்து போகிறோம். சாவதுக்கு அவ்வளவு தூரம் போகவில்லை. கிறிஸ்தவர்கள்ட்ட மண்டிடுற அளவுக்கு சிரியாவுடைய பஷார் அல் அசாதுகள் விரட்டி விட்டார்கள். முஸ்லிம்கள் ஆங்காங்கே போய் கிறிஸ்தவ நாடுகளில் தஞ்சம் கூற வேண்டும் என்ற அளவுக்கு இருக்கிற நேரம் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொன்னான்? இந்த நாடுகளில் இருந்து அகதிகளை எடுக்க மாட்டோம் என்று முஸ்லிம் நாடுகளை எல்லாம் குறிவைத்து வேண்டாம் வர வேண்டாம் என்று சொல்லுகிற அளவுக்கு எவ்வளவு பெரிய தைரியம்! அகதிகள் என்றால் அதிலையும் முஸ்லீம் என்று சீல் குத்தி வர வேண்டாம் என்றார்களே. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானார் என்ன சொன்னார்கள்? இந்த 3 பிரதேசங்களிலும் யுத்தம் நடக்கும் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அந்த 3ஆ இது? ஈராக், யமன், சிரியாவா? சஹீஹுல் முஸ்லிம்ல இந்த செய்தி பதிவாகிறது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? ஈராக் அதனுடைய பொருளாதார ஈராக் தன்னுடைய நாணயத்தை தர மறுக்கும். ஹதீஸுடைய வாசகம், ஈராக் தன்னுடைய நாணயத்தை தர மறுக்கும். அப்படி இல்லை என்றால் ஈராக் தன்னுடைய பொருளாதார தடைக்குள் ஈராக் வரும். அது வந்தால் மறுமை நாளுக்கு நெருக்கம் என்றாங்க ரசூலுல்லாஹ். ஈராக்கு அடுத்தபடியாக அதே ஹதீஸில் வருகிறது, சஹீஹுல் முஸ்லிம்ல நீங்கள் போய் பார்க்கலாம். அடுத்ததாக சிரியாவுக்கு வரும் என்றார். சிரியாவுக்கு வரும் என்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 37,000 பில்லியன் ரூபீஸ் ஸ்ரீலங்கா கணக்குப்படி சிரியா இழந்திருக்கிறது. சிரியாவிலே அவ்வளவு பெரிய செல்வந்த நாடு இன்றைக்கு சிரியாவிலே சாப்பாடுக்கு வழி இல்லாமல் இருக்கிறது. அவ்வளவு கஷ்டம். 37,000 பில்லியன் என்பது நம்முடைய நாட்டிலே கிட்டத்தட்ட 3,000 பில்லியன் மேனி பட்ஜெட் போட்டால் 12 வருடங்களுக்கு பட்ஜெட் போடக்கூடிய சொத்துக்களை அவர்கள் இழந்திருக்கிறார்கள். சிரியாவுடைய இந்த பிரச்சனையினால அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதிபயங்கரமான ஒரு நிலைமை. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? ஈராக்குக்கு பிறகு சிரியா. நாங்கள் கண்கூடாக பார்த்தோம். ஈராக் பாலைவனத்து சிங்கம், டெசர்ட் லயன், சதாம் ஹுசைன் வாழ்ந்த இடம். அவ்வளவு பெட்ரோலியங்கள் இருந்தது. இன்றைக்கு வறுமையின் உச்சகட்டத்தில் இருக்கிறார்கள். சிரியா அகதி முகாம்கள் இருக்கிறார்கள். அடுத்ததாக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் மிஸ்ர், எகிப்து. ஃபைனல் அட்டாக். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சில வேளை நானும் நீங்களும் வாழுகிற நேரம் இதை பார்ப்போம். இல்லை என்றால் எங்களுடைய சந்ததிகள் பார்க்கும். இது நடக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் யாராலும் நிப்பாட்ட முடியாது. இமாம் இதுக்கு பிறகு மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வருகை வரும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இவளை பார்த்து நல்ல முறையில் இந்த முஸ்லிம் உம்மத்தோடு உறவு வைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் எனக்கும் உங்களுக்கு தந்தல் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவை போற்றுகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் ஸலாம் சொல்லியார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வருகை ஹரத்துக்கு வருவார்கள். அவர்கள் ஷாம் வாசிகள் என்பதை மிக தெளிவாக சஹீஹ் முஸ்லிமில் இன்னொரு செய்தி பதிவாகிறது. அந்த செய்தியை சொல்வதற்கு எனக்கு நேரம் இல்லை. அந்த செய்தி, இந்த செய்திகள் எல்லாம் வைத்துத்தான் அந்த படை எங்கிருந்து வருகிறது என்ற ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளலாம். நீங்கள் மெப்பை எடுத்துக் கொள்ளுங்கள். குராசான் பகுதி, ஈரான் என்ற பகுதிகளில் தான் தஜ்ஜாலுடைய வெளியாக்கம். அங்கிருந்துதான் யகூதிகள் கைலசான் என்ற பச்சை நிற ஆடையோடு 80,000 யகூதிகள் வெளியாகுவார்கள் இஸ்பஹான் என்ற ஊரில். இன்றைக்கு போய் இணையதளத்தில் இஸ்பஹான் என்பது அஸ்பஹான் என்பது அரபு பேர். இஸ்பஹான் என்று அடித்தால் ஈரானிலே எல்லா சுன்னி பள்ளிகளையும் உடைத்தாலும் இன்றைக்கும் இஸ்பஹானிலே யகூதிகளுடைய 3 கோட்டைகள் இருக்கிறது. அமெரிக்கா, இஸ்ரேல், இஸ்பஹான். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? புகாரியில் வரக்கூடிய செய்தி நினைக்கிறேன், அது முஸ்லிம். இஸ்பஹானிலே யகூதிகள் பச்சை நிற ஆடை 80,000 யகூதிகள் தைலசான் என்ற பச்சை நிற ஆடையோடு தஜ்ஜாலை பின்தொடரும் வரைக்கும் மர்மையினால் வராது. இன்றைக்கும் இஸ்பஹானிலே ஈரான் அவ்வளவு பெரிய அஹமது நஜாத் கை கொடுத்து கொண்டிருந்த போட்டோக்கள் எல்லாம் நீங்கள் எக்கச்சக்கமாக பார்க்கலாம். கோட்டை யகூதிகள் இருக்கிறார்கள். இஸ்பஹான் தயாராகி கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இந்த பகுதிகளில் இருந்தால் மர்மையுடைய கடைசி அடையாளங்கள் வரும். அதாவது அஷாம் அர்துல் மஅஷர் என்றாங்க ரசூலுல்லாஹ். சஹீஹுல் முஸ்லிம். ஷாம் என்பது அர்துல் மஅஷர், மஅஷருடைய பூமி என்றாங்க. எந்த மஅஷருடைய பூமி? மஅஷர் மைதானம் அல்ல. நெருப்புகள் எடுக்கப்பட்டு முஸ்லிம்கள் ஷாமிலே ஒன்று சேர்க்கப்படுவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அந்த மஅஷரை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இந்த ஷாம், அதுக்கு பக்கத்துல துருக்கி. ஃபைனல் வார்கள் நடக்கும் மதீனாவிலே. அதாவது ஜஸீரத்துல் அரபுல உள்ள எல்லா கவர்மெண்ட்டும் இழந்து மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் ஜஸீராவிலே தலைவராக மாறிவிடுவார். மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வந்து விட்டார் என்று சொன்னால் கட்டாயமாக அவர் சவுதியுடைய தலைவராக வந்தால் தான் அவர் தான் மஹ்தி. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். வேற யாரும் மஹ்தி இல்லை. அவர் ஒரு நபி அல்ல. இந்த குர்ஆனை தான் அவர் ஓதுவார். அவர் நபி ஸல்லல்லாஹு சுன்னாவை பின்பற்ற அவர் ஒரு ஜனாதிபதி வழிகாட்டப்பட்டு நேர் வழியில் உள்ள ஒரு ஜனாதிபதி. அந்த நேரத்திலே மதீனாவுக்கு போவார். மதீனா சென்ட்ரல் கேம்ப் ஆக்கப்படும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. மதீனாவிலிருந்து உலகம் எங்கும் படைகள் அனுப்பப்படும். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உலக முஸ்லிம்களுக்கு எல்லோரும் அடித்தால் மட்டும்தான் மறுபடி மதீனாவிலிருந்து படைகள் அனுப்ப வேண்டி வரும். மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வந்தால் மதீனாவிலிருந்து படைகள் அனுப்பப்படும் உலகம் எங்கும்.
ஒரே ஒரு படையை ரசூலுல்லாஹ் பேசினாங்க சஹீஹுல் முஸ்லிம். அந்த ஒரு நிறைய படைகள் அனுப்பப்படும். அதுல கடைசி யுத்தம் துருக்கியில இஸ்தான்புலிலே கிறிஸ்தவர்கள் வந்து இறங்குவாங்க. அப்படின்னா கடைசியான யுத்தங்களுக்கு கிறிஸ்தவர்கள் டார்கெட் வைத்திருப்பது சிரியாவுடைய போர்டரில் தான் துருக்கி இருக்கிறது. இந்த இடங்களில் வந்து இறங்குவார். வந்து இறங்கினால் அந்த படை ரசூலுல்லாஹ் தெளிவாக பேசினார், உலகத்தில் மிக பலசாலியான படை. இதுக்கு முன்னாடி மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் ஹரத்துக்கு வருகிற நேரம் மீதமான படை. அப்பொழுது அவர் மஹ்தியாக அறிமுகமா இல்லை. ஆனால் மதீனாவில் இருந்து ஒரு படை அனுப்பப்படும். உலகத்தில் பலசாலியான படை. நேட்டோவும் இல்லை, எதுவுமே இல்லை, மொசாடும் இல்லை, எல்லாத்தையும் தாண்டி பலசாலியான படை இஸ்லாமிய கவர்மெண்ட்டுக்குரிய படை. அந்த படை அதை வெற்றி கொள்ளும். அந்த நேரத்தில் சொல்ல மூன்றாக படையை பிரித்தார்கள். ஒரு கூட்டம் புறமுட்டு ஓடுவார்கள், முனாஃபிக்கள். ஜிஹாது படையிலே அல்லாஹ் அவர்களை மன்னிக்க மாட்டார் என்றார். அதிலே மற்ற பகுதி ஷஹீதாக்கப்படுவார், அல்லாஹ் அவர்களை அரவணைத்துக் கொள்வான் சொல்ல. மற்ற பகுதி கடைசி வரைக்கும் போராடுவார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதுக்கு மேல் அவர்களுக்கு சோதனை கொடுக்க மாட்டார். அந்த யுத்தம் முடிய தஜ்ஜால் வந்து விட்டான் என்ற செய்தி உலகம் எங்கும் பரவ ஆரம்பித்து விடும். இப்பொழுதுதான் அந்த படையில் உள்ளவர்கள் யார் என்று புரிவீர்கள். ஷாமிலே யுத்தம் தொடங்கினால் தான் இந்த அத்தனை யுத்தங்களும் தொடங்கும் என்பதற்கு இந்த கடைசி செய்தி ஆதாரமாக இருக்கிறது. அவர்கள் ஷாமுக்கு ஓடி வருவார்கள், தன்னுடைய மனைவிகளையும் பிள்ளைகளையும் பாதுகாப்பதற்கு. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், தஜ்ஜால் வந்தால் பெண்கள் பின்தொடருவார்கள், அதிகமான பெண்கள் தான் தஜ்ஜாலை பின்தொடருவார்கள். அவ்வளவு மெஜிக் காட்டுவான், அவ்வளவு கவர்ச்சி. ஓடி வருவார்கள், ஷாமுக்கு வருவார்கள், ஷாம் வாசிகள் அவர்கள். அப்படி என்றால் ஜிஹாதுக்குரிய மிக முக்கியமான படைகள் அங்கிருந்து வெளியாகும் என்பது அர்த்தம். வந்தால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அங்கே தஜ்ஜால் வெளிவர செய்தி பொய், அந்த பொய் செய்தி பரவிருக்கும் உலகம் எங்கும். அப்பொழுதுதான் பசராவிலே, டமஸ்கஸிலே, வெள்ளை மினாராவிலே மலக்குமார்களுடைய ரெக்கையிலே வண்ண நிற ஆடை அணிந்து நீட்டு முடியோடு, அதாவது வேர்வைகளை வடிந்த நிலைமையிலே அவர் தலையை அசைத்தார். இந்த பக்கம் வேர்வை வடிகும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த உலகத்துக்கு இறங்கக்கூடிய காட்சி சுபஹுடைய நேரத்தில் நடக்கும். மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் சுபஹுடைய ஜமாத்துக்கு நிற்கிற நேரம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை வரவேற்று விட்டு நீங்கள் தொழுவீங்கள் என்பார். அவர் நீங்கள் தொழுவீங்கள். இந்த செய்திகள் மிக தெளிவாக வருகிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் உம்மத்தை பொறுப்பெடுப்பார் என்று சொல்லக்கூடிய செய்தி வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம். நீண்ட செய்திகளை நீங்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக சுருக்கமாக சொன்னேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் இன்றைக்கு இந்த உம்மத் இருக்கக்கூடிய நிலைமை அதிபயங்கரமான நிலைமை. நீங்கள் நினைக்கிறீர்களா ரசூலுல்லாஹ் நாவசித்து பேசினால் அது நடக்காமல் போகும் என்று ஒருபோதும் இல்லை. வல்லாஹி வரலாறு நெடுகிலும் அது நடந்தது என்று சொன்னார். நடக்க போகிறது என்றால் எனக்கும் உங்களுக்கும் ஒரு தார்மீக கடமை இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முஸ்லிம் உம்மத்து பாதிக்கப்படுகிறது. அது கவலை வருகிறதா? நானும் நீங்கள் முஃமின், நானும் நீங்கள் முஃமின். எந்த கவலையும் இல்லையா? எங்களிடம் நிஃபாக் இருக்கிறது. அவசரமாக அதை அழித்துக் கொள்ள வேண்டும். முஸ்லிம் உம்மத்துக்காக துஆ செய்ய வேண்டும். ரப்புல் இஸ்ஸத் அவைகளை அங்கீகரிக்க போதுமானவன் அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா. அவன் என்னையும் உங்களையும் சுவர்க்க சோலைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அரவணைத்து சுவர்க்க வாழ்க்கை எனக்கும் உங்களுக்கும் தந்தருள் புரிவானாக. வ ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.